இப்போ நான் சொல்ல போகிறது விநாயகப் பெருமானை பற்றி ஒரு சின்ன கதை. விநாயகப் பெருமான் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அவருக்கு நண்பர்களே கிடைக்கலன்னு ரொம்ப வேதனையில் இருக்கார். அப்போ அவருக்கு மியூசிக் பழக்கமாகறான். மியூசிக்கினோட பழக்கமான உடனே அவங்க அம்மாட்ட, அம்மா நானும் மியூசிக்கணும் பக்கத்தில் போய் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட மதிய உணவுக்கு கொழுக்கட்டை வாங்கிக்கிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பும்போது பக்கத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுக்கு எட்டின தூரத்தில் ஒரு கிராமம் தெரியுது. அந்த கிராமம் பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சியாக, எதுவுமே செழிப்பாக இல்லாமல் ரொம்ப வறண்டு போயிருக்கு. அதை பார்த்தோன்னே விநாயகருக்கு அதிர்ச்சியாக வர்றாரு. என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த கிராமத்தை போய் பார்க்குறாரு. அங்கே போய் மக்கள்கிட்ட விசாரிக்கிறாரு. விசாரித்தா என்னென்னு, இது மாதிரி எங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்குது, அதனால் எங்கள் பூமிக்கு மட்டும் மழை பெய்யாது, சுற்றி இருக்கிற எல்லா இடமும் செழிப்பாக இருக்கும், எங்கள் ஊர் மட்டும் வெறுமனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேள்விப்பட்ட விநாயகர் அந்த ஊரில் மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஏதாவது உணவு பதார்த்தம் இருக்கான்னு கேட்குறாரு. யாருக்கிட்டுமே உணவு பதார்த்தம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டில் போய் தேடி பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு அரிசியாவது இருக்குமான்னு பார்த்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லோரும் போய் தேடுதாங்க, யாருக்கிட்டேயும் இல்லை. அந்த ஒரு வீட்டில் ஒரு எறும்பு ஒரு அரிசியை மட்டும் எடுத்து போகுது. அதை ஒருத்தர் பார்த்து அந்த ஒரு அரிசியை மட்டும் கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்போ இங்கே ஏதாவது கொஞ்சம் பால் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. எங்கேயுமே பால் இல்லை, எல்லாமே வறட்சியாக இருக்கிறனால பால் இல்லை. ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு கொடுக்குறக்காண்டி ஒரு சங்கல் மட்டும் கொஞ்சோண்டு பால் வச்சுருக்காங்க. அந்த பாலை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதே போல் வெல்லம் ஏதாவது கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே வெல்லமே யார்கிட்டையுமே இல்லை. அப்போ இவங்க அம்மா இவருக்கு கொடுத்துவிட்ட கொழுக்கட்டையில் இருந்த வெல்லத்தை எடுத்து இவர் இந்த 3ஐயும் ஒரு பானையில் போட்டு அதை பாயில் பண்ணுறாரு. அப்போது அந்த பானை கிண்ட பெருசாகிக்கிட்டே இருக்குது. பெரிய பானையாக வந்துருச்சு. அது பானை ஃபுல்லாக அந்த சாப்பாடு நிறைஞ்சிருச்சு, பாயாசம் நிறைஞ்சிருச்சு. அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா இது, இவ்வளோ சின்ன ஒரு அரிசி போட்டு கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு ஒரு சங்கில் பால் ஊற்றி போட்டால் இவ்வளோ பெரிய பானையில் இவ்வளோ சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ விநாயகப் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி. உங்களுக்கு என்றைக்கு மழை பெஞ்சு இந்த ஊர் செழிப்படையுதோ அது வரைக்கும் நீங்கள் இந்த பாத்திரத்துலேருந்து உணவு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு என்றைக்கு நீங்கள் நிப்பாட்டுறீங்களோ அன்னைக்கு, உங்களோட வாழ்க்கை என்றைக்கு வளமாச்சுன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் இதிலேருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. அதே மாதிரி விநாயகப் பெருமான் கிளம்பி செல்கிறாரு. மக்கள் எல்லோரும் அந்த உணவு பதார்த்தத்தை எடுத்து சாப்பிடுதாங்க. இதை இந்திரதேவன் பார்க்குறான். பார்த்துட்டு விநாயகப் பெருமானோட லீலையை கண்ட உடனே மறுபடியும் அவனே மனம் இறங்கி மழை பொழிஞ்சு அந்த ஊர் நல்ல கிராமம் நல்லா செழிப்படைஞ்சிடுது. மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுதாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, விநாயகப் பெருமானோட அருள் இருந்தால் எந்த தீர்க்க முடியாத விஷயத்தையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் விநாயகப் பெருமான். அதை மனதில் நம்ம எல்லோரும் ஏற்றிக்கணும். நன்றி, வணக்கம்.